இதையா மோகன் தேடுற? உன் அம்மாவோட மாத்திரை. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். நீ தான் அந்த மயூரி கிட்ட சொல்லி மார்க்கெட்ல இருந்து எல்லா மாத்திரையும் தூக்க வச்சிருக்க. நான் உன் பக்கத்துல இல்லைங்கிறது உண்மைதான் மோகன். ஆனா என்னோட பார்வை ஒவ்வொரு நொடியும் உன் மேலதான் இருக்கு. என்ன பண்றது? அந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேன் மோகன். பட் ஐம் சாரி. நான் இருக்கும்போது உன்னால இந்த மாத்திரையை எடுத்துட்டு இங்க இருந்து போகவே முடியாது. என்ன தடுக்க போறியா? உன் கையில இருக்கிற மாத்திரையை புடுங்கிட்டு போவேன். என்னை யாரும் தடுக்க முடியாது. நீ நினைக்கிற அளவுக்குலாம் உன்கிட்ட வேகம் இல்ல. ஒரு நிமிஷம் இரு மோகன். என்னாச்சு? நீ சொல்றது கரெக்ட் தான். உன்கிட்ட வேகம் நிறையவே இருக்கு. ஆனா வெறும் கேட்ச் பண்றதுல மட்டும் உன்னோட மூளை அவ்வளவு வேகமா இல்ல. ஏன் மூளை தான் அதிக வேகமா இருக்கு. நான் சும்மா அந்த ரூம்ல உன் கூட கேட்ச் பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருந்தேன். ஆக்சுவலி உன் கையில ஒரு பாட்டில் இருக்குல்ல, அது காலி. மாத்திரை இருக்கிற பாட்டில் இது எங்க இருக்கு? என்கிட்ட வர ட்ரை பண்ணாத மோகன். இல்லைன்னா மாத்திரை மொத்தத்தையும் இந்த கிளாஸ்ல போட்டு நாசம் பண்ணிடுவேன். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? இந்த மெடிசன்ஸ் மார்க்கெட்ல வேற எங்கேயும் அவைலபிளா இல்ல. இதுதான் கடைசி பாட்டில். இப்ப இந்த பாட்டில் மட்டும் உனக்கு கிடைக்கலனா உன்னோட அம்மா அந்த மாத்திரையை இவங்களுக்கு சீக்கிரமா கொடுக்கணும். இல்லைன்னா இப்படி ரத்தம் தொடர்ந்து போறதால உயிருக்கே ஆபத்தாயிரும். இங்க பாரு தாமினி, உன்னோட பகை என்னோட தானே. இதுல என் அம்மாவை இதுக்காக பழி வாங்குற? இந்த நிமிஷம் வர ராதாக்கு துணையா நிக்கிற. அத்தனை பேர் கூடயும் எனக்கு பகைதான். சரி, நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பும் கொடுக்குறேன். ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை சூஸ் பண்ணி நீ இந்த மாத்திரையை வாங்கிட்டு போயிடலாம்.
என்ன? நீ நிக்கிற இடத்துல அப்படியே முட்டி போட்டு தலை குனிஞ்சு தரைய தொடணும். கண்ணா மோகன், இன்னைக்கு உனக்கு உன் தகுதி என்னன்னு நாங்க காட்டியே தீருவோம். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம் அடி போடு. முட்டி போடியா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவங்களுக்கு உடனே மாத்திரை கொடுக்கலன்னா இவங்களுக்கு ரத்தம் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டி இருக்கும். நான் உண்மையே சொல்லிடுறேன், அப்படியே அட்மிட் பண்ணாலும் இவங்க உயிர் பொழைக்க கேரண்டி கொடுக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் சார்? டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? மோகன், நீ எங்க போயிருக்க? என்ன யோசிக்கிற மோகன்? சீக்கிரம் வா. என்கிட்ட அவ்வளோ டைம் இல்ல. எங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப சின்ன விஷயம். பண்ணு. கடவுளே கிருஷ்ணா, மோகனையவ பத்தி எந்த தகவலும் இல்ல. அவர் எங்க இருக்காரு? நல்லா இருக்காரா? தயவு செஞ்சு என் மோகனையவ அம்மாவோட மாத்திரையோட சீக்கிரம் திரும்ப அனுப்பிடுங்க. அதெல்லாம் எதுவும் தேவைப்படாது டாக்டர் சார். டாக்டர் சார், இதுதான் அம்மாவோட மாத்திரை. செல்லக்கண்ண, சீக்கிரமா போய் தண்ணி கொண்டு வாங்க. மாத்திரை கொடுத்தாச்சு, இன்னுமே ப்ளீடிங் நின்றும். இதுக்கு மேல வேற ஏதாவது பிரச்சனைனா மட்டும் எனக்கு உடனே கால் பண்ணிருங்க. சரி. தேங்க்யூ.
அவை மோகன் ஐயா, நீங்க சொன்னதை இன்னைக்கு செஞ்சு காட்டிட்டீங்க. கடவுள் கிருஷ்ணர் வெண்ணையை திருடிட்டு இருந்தாரு லீலைய பண்றதுக்காக. இன்னைக்கு நீங்க மாத்திரையை திருடி இருக்கீங்க அம்மாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக. மோகன் ஐயா, வருத்தப்படாதீங்க. நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் திருடினது தாமினிதான். நீங்க திருட வீட்ல உங்களோட பொருளை எடுக்க போனீங்க. நான் உன்கிட்ட எப்படி ராதா உண்மையை சொல்லுவேன்? நான் இந்த மாத்திரையை திருடி கொண்டு வரல. இதுக்காக ரொம்ப பெரிய வேலையை நான் கொடுத்திருக்கேன். நிறுத்து மோகன். நீ இப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்கான இடம் என் காலில் கிடையாது, என்னைக்குமே என் இதயத்தில் இருக்கு. இந்தா மாத்திரை. இத வச்சு உன் அம்மாவோட உயிரை காப்பாத்து. தேங்க்யூ. என்ன பண்ற நீ? எனக்கு சொந்தமானதா உரிமை கொண்டாடுறேன், வேற என்ன? அப்புறம் மோகன், நீ கொஞ்சம் கூட சுயநலமா யோசிக்காத ஆளுன்னு எனக்கு தெரியும். பிச்சையா கொடுக்கற எதையும் நீ வாங்குறதுக்கு உனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். மாத்திரையை இப்போ நீ வாங்கிக்கிட்ட, ஆனா அதுக்கான விலையை கொடுக்க மாட்டியா?
இந்த மாத்திரையால எங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியும். இந்த மாத்திரைக்கு பதிலான என்ன விலை கொடுக்கவும் தயாரா இருக்க. கிரேட். அப்போ டைம் வந்தாச்சு. இது வரைக்கும் நான் உனக்கு என்னெல்லாம் கொடுத்தேனோ எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. இது வரைக்கும் நான் ஆபீஸ்ல பல வருஷமா உனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்திருக்கேன். சோ இன்னைக்கு நீ எனக்கு அசிஸ்டண்டா வேலை பார்த்தாகணும். சம்மதமா? இவளோட ஆஃபரை நான் ஏத்துக்கணும். எனக்கு சொந்தமான எல்லாத்தையும் திரும்ப அடைய இதுதான் வாய்ப்பு. எனக்கு சம்மதம். கிரேட். அத கொடுங்க. இந்தா உன்னோட சேலரி. அட்வான்ஸை வச்சுக்கோ. இத வேணான்னு சொல்லாத மோகன். எனக்கு நல்லா தெரியும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கூட உன் கொள்கைக்கு எதிரானதுதான். பட் உன்னோட ஃபேமிலியை பத்தி கொஞ்சம் யோசி. இந்த நேரத்துல இந்த பணம் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. அதுவும் இல்லாம இந்த 2 நாள்ல நீ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு இருப்ப பணம் எந்த அளவுக்கு மனுஷனுக்கு முக்கியம்னு. டாக்டர் சார், உங்க ஃபீஸை நான் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுக்கலாமா? இதுதான் பில். 1ஆம் தேதிக்கு மேல மெடிக்கல் ஸ்டோருக்கு பணத்தை கொடுத்துருங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. ராகுல் மேல ஃபேன் விழுந்தது, அம்மா மேல அட்டாக், இது எல்லாம் உன்னோட வேலை தானே? இல்ல மோகன், நான் எதுவுமே பண்ணல. ஐ ப்ராமிஸ். உனக்கு இப்போ என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே உன்னோட வெறும் கெட்ட நேரத்தால தான் நடக்குது. ஆனா ஒரு விஷயம் இருக்கு. என்னோட பார்வை உன் மேல ஒவ்வொரு நொடியும் இருக்கு. எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். உன்னோட பேச்சுல எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை தாமினி. என்னோட குடும்பத்தை நீ எவ்வளவுலாம் கொடுமைப்படுத்தினியோ அதுக்கு நான் உன்னை பழி வாங்குவேன். இப்ப என்கிட்டயும் ஒரு பிளான் இருக்கு. உன் கூடவே இருப்பேன். சரியான சந்தர்ப்பம் பார்த்து உன்னை அட்டாக் பண்ணுவேன். அம்மா